அந்த மெஷர்மெண்ட் கோளுக்கு பேர் என்னென்னா திருவுலகளந்தருளினா ராஜராஜ சோழனுக்கு நான் ஏற்கனவே பேர் சொல்லியிருக்கேன் உலகளந்த சோழன். அந்த காரணத்தினால மெஷர்மெண்ட்டுக்கு முக்கால்வாசி இதுக்கு வந்து உலகளந்தருளின்னு ஒரு பட்ட பேர் இது கொடுத்துட்றாங்க. எவ்வளவு கோல், அதோட அளவீடு எவ்வளோ இருக்குன்னா 12 அடி கோல். 12 அடி கோல்னால் என்னென்னா, ஒரு கோல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 16 சான் நினைக்கிறோம். ஒரு கோல் வந்து 16 சான். இப்போ 12 அடி கோலை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நிலமாக அந்த நிலத்தை வந்து மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வருது, 1.5 2 மாக்காணி கீழ் 2 மாவிலும். கீழ்னு சொல்கிறது என்னென்னா கிழக்கு பக்கம்னு அர்த்தம். கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 மா அதையெல்லாம் சேர்த்து அந்த 1.71 அளவு வருது. அது மட்டும் சொல்லாமல் மேனோக்கிய மரமும், இது நான் எல்லா கல்வெட்டுலையும் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு கல்வெட்டுலையுமே இந்த மாதிரி நிலதானம் கொடுக்கும் பொழுது இந்த 4 எல்லைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மரம், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் நோக்கி இருக்கக்கூடிய மரம், அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. எல்லா கல்வெட்டுலையுமே இந்த மரத்தை குறிப்பிடும் போது மட்டும் மேற்கு பக்கம் பார்த்துருக்க மரம்னு குறிப்பிட்றாங்க. அது எதனாலும் தெரியல. அப்புறம் கீழ்நோக்கிய கிணறும், கிழக்கு பக்கமாக பார்த்துருக்கக்கூடிய கிணறே இதாக சர்க்கிளாக தான் இருக்கும். இதில் அதை எப்படி கிழக்கு பக்கம் பார்த்துருக்குன்னு தெரியல. சொல்லியிருக்காங்க கீழ்நோக்கிய கிணறும் மனையும், அது உள்ளேயே நிறைய வீட்டு மனையெல்லாம் இருக்கும்ல, எவனும் வாங்கிலாம் போட்டிருப்பான்ல, அது மனைப்படைப்பையும் மடுப்பு இந்நிலத்தை. மனைப்படைப்பைங்கிறது அந்த அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அது மாதிரி உள்ளது போல். இந்நிலத்தால் வந்த உரிமைகளும் விற்று விளைபொருளுக்கும் தரத்தடைக்கும் கொண்ட இறைபொருளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த நிலம் விற்கிறாங்கல்ல, அந்த நிலத்துக்கு வரக்கூடிய பொருள், அதாவது விளைபொருள்னால் காசு அதேமாதிரி வரி, அதை தான் வந்து உரிமைகள்னு சொல்கிறாங்க. உரிமைகளும் இல்லை சில சலுகைகள்லாம் வரும் அந்த இதுக்கு, அதை சொல்கிறாங்க. விற்று விளைபொருளுக்கும் தரத்தடைக்கும் கொண்ட இறைப்பொருள்னால் என்னென்னா, ஒரு நிலம் கொடுக்கும்பொழுது அதுக்குன்னு ஒரு விலை இருக்கும்ல, அந்த பொருளுக்கு மெஞ்ஞான சிவர் கையால் நாங்கள் கொண்ட காசு, ஏற்கனவே 20 காசு வாங்கினாங்களே, இக்காசு 20 கொண்டு விற்றுத்தர. அப்போ இந்த சபையினர் என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த 2 காசு 20 காசு வாங்கினாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த நிலத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த இதை என்ன பண்ணிக்கிறாங்க, கழிச்சிக்கிறாங்க. அதாவது இந்த வரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க, எராடிகேட் பண்ணிடுறாங்க, நீக்கிடுறாங்க. அதுதான் இப்படி சொல்கிறாங்க. இறையிலியாக ஸ்ரீ கோயிலும் திருமுற்றன் திருநந்தாவன திருமடை வளாக திருவிழாக முன் திருக்குளமும் உள்ளிட்டு வேண்டுவன செய்து கொள்ள கடவராக. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலில் உள்ள திருமுற்றம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருமுற்றத்தில் உட்காந்து தான் இந்த ஆணையை வந்து அவங்க சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த இடம் அப்படிங்கிறது வந்து அந்த அளவீடும் எல்லைகளும் சொல்லிட்டாங்க. என்னென்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, திருநந்தாவன, இந்த கோவிலை சுற்றி நந்தவனம் தான், எக்கச்சக்க நந்தவனம். நந்தாவன திருமடை வளாகம்னா மடை பக்கத்தில் இந்த வளாகமாக நிறையா இருக்கும். அதுவும் குளம் உள்ளிட்டு, இதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு குளம் இருக்குது, குளம் உள்ளிட்டு வேண்டுவன செய்து கொள்ள கடவராக. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த நிலம் கொடுக்குறாங்களே, அந்த நிலத்திலே இந்த மெய்ஞான சிவர் என்ன பண்ணிக்கலாமா, இந்த கோவிலில் இருக்கிற அமைப்புப்படி குளம் வெட்டிக்கலாம், எதிர்த்தாப்புலேயே நீங்கள் குளம் வெட்டிக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம், நந்தவனம் வச்சுக்கலாம். இது எல்லாமே எதில் வச்சுக்கணும், அந்த ஒரு அளவீடு சொன்ன பார்த்தீங்களா, 1.5 2 மாக்காணி 2 மா, அந்த அளவீட்டிலேயே என்ன பண்ணிக்கணும், இதெல்லாம் வச்சுக்கணும். நீ ஒரு வீடு கட்டுறோன்னா வீட்டில் அது வைக்கணும் இது வைக்கணும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கோவில் கட்டும்பொழுது இதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை நீங்கள் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தேவருக்கு விற்றுத்தரமின்றி இறையிலியை, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதின்னு ஒரு வார்த்தை வந்துடுது, ஜாதி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதில் இவங்க சொல்கிற முறை எப்படின்னா, அது வந்து குலத்துங்கனுக்கு பிறகு வர கல்வெட்டு எல்லாத்துமே இந்த ஜாதிங்கிற பேர் வந்துடுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்க கடவராகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுபவிக்க கடவராகும்னா இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய வர்க்கத்தார், அதாவது இவருடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க வழிவந்தோர் எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம், இந்த தானத்தை அனுபவிக்க கடவராகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுபவிக்கனா அதை பயன்படுத்திக்கலாங்கிறது அர்த்தம். அப்புறம் மோப்பிகளும் கணக்கிலும் தரம் இலியாக போக்கிட்டு இந்நிலத்தால் வந்த பெருவரி வாசல், இது எல்லாமே வரி. பெருவரினா பெரிய வரிகள், அது என்னென்ன வரிகள்னு அவங்க கொடுக்கல. வாசல் வரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மடை வளாகத்துலலாம் தங்குறதுக்குன்னு அந்த காலத்தில் வரி இருந்திருக்கு, அதான் வாசல் வரி. மற்றும் வாயிலில் போதே குடிமையும்னா
இப்போ கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வாசல் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குடியிருப்புகள் இருக்கும். அதுக்கெலாம் அந்த காலத்தில் வரி வாங்கியிருக்காங்க. அதுதான் வாயிலில் போதை குடிமைகள் எப்பேற்பட்டனும். அந்த மாதிரி எல்லா வரிகளையும் என்ன பண்ணுறாங்க, நாங்களே சந்திராதித்தவர் இருக்கவும் செய்யவும் கடவும் ஆகவும். எதுக்காகனா அவர் வந்து அந்த கோவில் தானே அங்கே கட்டுறாரு, அந்த காரணத்தினால இந்த வரிகள் எல்லாத்தையுமே நாங்களே கட்டிடுறோன்னு சபையினர் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. தேவர்க்காக சந்திராதித்தவன் இறையிலேயே இஞ்ஞான சிவரும் இவர் வர்க்கத்தாரும் முன்னின்ற மாகேஸ்வரருமே இறையிலேயே அனுபவிக்க பெறுவார்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த நிலத்தை கொடுத்து அந்த நிலத்துலேருந்து அந்த நிலத்தை கொடுத்து அந்த நிலத்தில் வந்து யார் இவங்க அந்த நிலத்தை கொடுக்கறதுனால என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மெய்ஞான சிவரும் அவருடைய சொந்தக்காரங்க இல்லை அவங்க வர்க்கத்தார், அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்னு வராங்க பார்த்தீங்களா, அதுதான் மாகேஸ்வரர்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், இந்த நிலத்தை கோவில் கட்டி வரி இல்லாமல் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இப்பரிசு, அதாவது இந்த தானத்தை கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்ள பெறுவார்களாகவும். அதை தான் இப்போ நம்ம கல்வெட்டாக பார்க்குறோம். செம்புலையும் வெட்டியிருக்காங்க, காப்பர் பிளேட்லேயும் வெட்டியிருக்காங்க. அதெல்லாம் கிடைக்கல இப்போ, எவனா அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு கொடுப்பானுங்க அந்த காலத்தில். வெட்டி கொள்ள பெறுவார்களாகவும் இப்பரிசு. அவங்க தெளிவாக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இருந்தாலும் செம்பு அடிச்சிருவானுங்க, இதிலையாவது கொஞ்சம் எழுதி வைப்போம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வச்சு தான் இன்றைக்கி அது நமக்கு கிடைக்கிது. இல்லைனா இதையும் அழிச்சிட்டு தான் இருக்காங்க, அது வேறு. இப்பரிசு சம்மதித்து இந்நிலம் இத்தேவருக்கு விற்றுத்தர இறையிலி செய்து பிரமாணம் பண்ணி கொடுத்தோம். இவனை மகாதேவருக்கு இம்மகா சபை சொல்லை சபையிலிருந்து பண்ணித்தார். என்னடா சீக்கிரமாக படிச்சுட்டு சொல்கிறீன்னு கேட்டால், இந்த கல்வெட்டு அவ்வளோதான், ஒன்றும் பெரிய அளவுக்கு விஷயம் கிடையாது. திரும்ப திரும்ப ஒரே செய்தியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் அது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. மகாதேவருக்கு இம்மகா சபை சொல்லை சபையிலிருந்து பணித்தார். அப்படின்னா என்னென்னா, இந்த மகா சபைன்னு சொல்ல சொல்ல அதையெல்லாம் இந்த உத்தரவாதத்தை செய்து கொடுத்தவங்க, அதாவது பணித்தாருன்னா செய்து கொடுத்தவங்க யாருன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், குத்தாலம் கோவில் கல்வெட்டுலேயே சொல்லியிருப்பேன். ராயூர் அப்படிங்கிற ஊரை பல இதில் சொல்லியிருப்பேன். ராயூர் தொண்டையப்பட்டரும் ராயூர் நாராயணப்பட்டர். இது ராயூருங்கிறது பக்கத்தில் உள்ள ஊர்கள். அந்த ஊரை சேர்ந்த தொண்டையப்பட்டர், அப்புறம் நாராயணப்பட்டர், அப்புறம் ஸ்ரீராமப்பட்டர். ஸ்ரீராமன்னு சொல்கிறோம்ல, அதை தான் ஸ்ரீராமன் சொல்கிறாங்க. ஸ்ரீன்னு குறிப்பிடாமல் சில கல்வெட்டில் சீன்னு கொடுத்துருப்பாங்க தமிழ் எழுத்தில். குண்டூர், அதுவும் பக்கத்தில். குண்டூர்னால் இந்த குண்டூர் இல்லை, இங்கே ஒன்று இருக்குது. திட்டை அக்குமாரப்பட்டரும் உருப்புட்டூருங்கிறது வந்து மக்கள் குடியிருப்பு வாழக்கூடிய பகுதி. அது அதில் சேர்ந்த வெண்ணையப்பட்டர். இவங்க எல்லாருமே இங்கே இருக்க அந்த குத்தாலம் கோவிலுக்கும் கல்வெட்டு தானம் கொடுத்துருக்காங்க. கடாம்பில் புருஷோத்தமப்பட்டர், வத்தலூர் இருக்குது. வற்றலூர் சக்கரபாணி பட்டரும் பணிக்கேட்டு அவங்கெல்லாம் உத்தரவு போட்டு அந்த உத்தரவை அதான் பணிக்கேட்டு திருவிரையிலி பிரமாணம் எழுதினேன். இந்த கோவில் கல்வெட்டு எழுதினவர் பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவ்வூர் மலைவிதன் கண்ணமங்கலமுடையான் ஐயாரன் சங்கர நாராயணன் எழுத்து. இதே ஆளு தான் அங்கேயும் இருக்கார், அதே அந்த குத்தாலம் கோவில் கல்வெட்டுலேயும் இருக்கார். மலைவித்தன் கண்ணமங்கலமுடையான், அதுவும் பக்கத்து ஊர் தான். ஐயாரன் சங்கர நாராயண எழுத்தும் இப்படிக்கு ராயூர் தொண்டையப்பட்டர் எழுத்தும் இவங்களாம் கையெழுத்து போடுறாங்க. அந்த சபையினர் வந்து கையெழுத்து போடுறாங்க. இப்படிக்கு ராயூர் மீராமர் எழுத்தும். இது என்ன மீராமர் எழுத்துனா கையெழுத்துன்னு அர்த்தம். மீராமருங்கிறது என்னன்னு தெரில. இப்படிக்கு ராயூர் நாராயணப்பட்டர் எழுத்தும் இந்த கோவில் வந்து கொஞ்சம் கல்யாணத்தலம், அதனால் கூட்டம் அவ்வளோ வரலைனாலும் வர கூட்டம் எல்லாமே வந்து இந்த மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்டதுக்கு தான் வருவாங்க. யாருக்காவது இந்த மாதிரி திருமணம் இது மாதிரி இருந்ததுன்னா திருமணஞ்சேரி போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வாங்க. இப்படிக்கு வற்றலூர் ஜனநாயகப்பட்டர் எழுத்தும், இப்படிக்கு கிடாம்பில் புருஷோத்தமப்பட்டர் எழுத்தும், அப்புறம் வந்து குண்டூர் திட்டை நாராயணப்பட்டர் எழுத்தும், இவர் பேர் அங்கே இருக்குது. அப்புறம் ராயூர் வாமனப்பட்டர் எழுத்தும், இவர் பேர் இருக்குது. அப்புறம் உருப்புட்டூர் வெண்ணையப்பட்டர் எழுத்தும் உள்ளிட்டார் பலர் எழுத்தும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி அறிவார் புறவார் பலர் எழுத்தும். ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க, வளன்னு எழுத வேணான்னு சொல்லிட்டு இப்படி அறிவார் புரிவார் பலர் எழுத்தும் அப்படி சொல்லி பன்மாயேஸ்வர ரக்ஷை. இது வந்து இந்த தர்மத்தை பல சிவனடியார்கள் பாதுகாப்பாங்க. இது கல்வெட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த மெய்கீர்த்தியை பார்ப்போம். கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் சின்ன மெய்கீர்த்தி ஆக்சுவலாக.
அங்கே நான் ஒரு கல்வெட்டு பார்த்தேன், விக்ரம சோழர் காலத்து கல்வெட்டு, திருக்கோடிக்காவல் ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப பெரிய மெய்கீர்த்தி. அதை நான் தனிப்பட்ட முறையில் காணொலியாக போடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் முடிச்சிடுறேன். ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமாது புணர புவிமாது வளர. பூமாது அப்படிங்கிறது என்னென்னா, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது இந்த மெய்கீர்த்தியில் அப்படி தான் எழுதுவாங்க. பூ போன்ற மென்மையான பெண்களை கவர அப்படிங்கிற மாதிரி தான் இதோட அர்த்தம் வருது. புவி மாது வளரனா, இந்த புவிங்கிறது பூமி, அந்த பூமி என்னும் நங்கை, மாதுனா நங்கை இல்லைனா பெண், பூமியை பெண்ணாக நினச்சி உருவகிச்சு சொல்கிறாங்க. நங்கையை வளரனா வளர்த்து விட, பெருக, நாமாது விளங்க, ஜெயமாது விரும்ப. நாமாது விளங்கன்னா தன்னுடைய பத்தினிகள் அவங்க சுற்றி சூழ, விக்ரம சோழரோட பத்தினிகள் இல்லை பெண்கள் சூழ, ஜெயமாது விரும்ப. ஜெயம்னா வெற்றி என்னும் நங்கை இந்த விக்ரம சோழனை விரும்பியது அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தம். தன் இரு பதமலர், தன் இரு புஜங்களிலும் நடுவில் மலரை சூடி, அதாவது பதமலர் மன்னவர் சூடனா எல்லா மன்னர்களும் இவருக்கு மரியாதை செலுத்துறது தான் அப்படி சொல்கிறாங்க. மன்னவர் சூட மன்னிய உரிமையில் மணிமுடி சூடி. மன்னிய உரிமைன்னா அந்நியன் படிக்கணும். அதை அந்நிய உரிமையில் மணிமுடி சூடினா வேறு நாட்டில் போய் அங்கே போய் ஜெயிச்சு அந்த நாட்டுடைய மணிமுடியை இவர் சூடுறாரு அப்படிங்கிறது அர்த்தம். செங்கோல் சென்றுனா இவர் எல்லா நாட்டையும் ஜெயிக்கிறதுனால இவருடைய செங்கோல் திசைதோறும் வளர்ப்ப. சுற்றி இருக்க 8 திசையும் என்ன பண்ணுதான், வளர்ந்து நிற்கிது. வெங்களி நீக்கி மெய்யறந்தலைப்ப. களின்னு சொல்லுவாங்களே, அந்த களியை நீக்கி வெம்மையான களி, அது வெங்கலிங்கிறது வெம்மையான களி, சூடாக இருக்கக்கூடிய அந்த களிங்கிறத நீக்கி மெய்யற தலைப்ப, மெய் அறம், இது ரெண்டுத்தையும் தலைக்க வைக்கிறார். கலிங்கம் மீறிய கடற்மலை நடாத்தி. கலிங்கம்னா தெரியும், ஒடிசாவை ஜெயிச்சு கடற்மலை நடாத்தினா அதற்கு மேலே இருக்கக்கூடிய மகேந்திரகிரி மலையை சொல்கிறார் போல். கடற்மலை நடாத்தி வளங்கோல் ஆழி வரை யாழி நடாத்தி. யாழிங்கிறது இங்கே அந்த உருவகத்தை சொல்கிறாங்க. அப்பா இவரோட காலத்துலலாம் ஒன்றும் யாழி இல்லை. ஆனால் என்ன சொல்ல, ஆழினா கடல் வரைக்கும் சென்று அந்த கடல் தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளையும் என்ன பண்ணுறார், ஜெயிக்கிறாருங்கிறது தான் வளங்கோல் ஆழி வரையாழி நடாத்தின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு விரிசூடர் அளவு மொறுக்குடை நிலற்றி. இப்போ ஜெயிச்சிறாரு பார்த்தீங்களா, அந்த பெரிய கொடை என்ன ஆகுதான், சுற்றி அந்த நாடு முழுக்க சுழலுதான், ஒரு உருவகம். விரிசூடர் அளவு மொறுக்குடை நிலற்றி வீர சிம்மாசனத்து, அவரோட சிம்மாசனத்தில் யாரோட உட்காந்துருக்காராம், கோக்கிலான் அடிகளோடும் வீற்றறிந்தருளிய. விக்ரம சோழரோட மனைவி பேர் கோக்கிலான் அடிகளோடும் வீற்றறிந்தருளிய கோராஜகேசரி வன்மரான சக்கரவர்த்திகள் விக்ரம சோழ தேவருக்கு யாண்டு. இதுதான் மெய்கீர்த்தி. இது ரொம்ப சின்ன மெய்கீர்த்தி. இன்னொரு பெரிய மெய்கீர்த்தி இருக்குது, அதை நான் திருக்கோடிக்காவல் கல்வெட்டை தனியாக சொல்கிறேன். இது முதல் கல்வெட்டாக இருக்குது.